இன்னைக்கு நாம டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல முட்டை குழம்பு பண்ணியிருக்கோம். எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம முட்டை குழம்பு பண்ண போறோம். முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன். 4 முட்டை, வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 கை கொத்தமல்லி, புதினா, தக்காளி. இது எல்லாமே மிக்சியில நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். 1 கை அளவு புதினா, 1 கை அளவு கொத்தமல்லி, இது எல்லாமே மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். இது எல்லாமே மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். பட்டை, ஏலக்காய், பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் போட்டு இது எல்லாமே மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி வந்து தனியா அரைக்கணும். தக்காளி தனியா அரைச்சிக்கலாம் மிக்சி. இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ தாளிக்கிறதுக்கு பொருட்கள் பார்க்கலாம். தக்காளி தனியா அரைச்சின்னு வந்துட்டோம். இது ஏற்கனவே மிக்சியில போட்ட மசாலாலாம் அரைச்சின்னு வந்துட்டோம். கரம் மசாலா, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், பிரிஞ்சி இலை 4-5 துண்டு, கருவேப்பிலை. வாங்க, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். அடுப்புல பேன் வச்சுக்கலாம். பேன் சூடு ஏறுது. பேன் சூடு ஏறிச்சு. ஆயில் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில். ஆயில் சூடு ஏறிச்சு. பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோவாவே வச்சுக்கோங்க, மேல தெளிக்கும். இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் பேஸ்ட் அரைச்சி வச்சப்ப போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக ஆகும், டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்கு விட்டுக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தேவையான சால்ட் போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள், இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா மெழுகு நம்ம போட்டிருக்கோம், காரம் அதிகமாக இருக்கும். அதனால கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. தனியா போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், அரை ஸ்பூன் கரம் மசாலா,
1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி கலரி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கட்டும். 1 நிமிஷம் வதங்கட்டும். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். பத்து நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. முட்டை போட்டுக்கலாம். முட்டை வந்து 4 பக்கமா கட் பண்ணிருக்கேன். நீங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முட்டை இப்போ இது மாதிரி கட் பண்ணா ஜூஸ் உள்ள இறங்கும், அதனால கட் பண்ணிருக்கேன். போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டையில கிரேவி நல்லா இறங்கிருக்கு. சுவையான முட்டை குழம்பு ரெடி. நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.